கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நேற்று நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். உன்னிடத்தில் அன்பு கூறு. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு வேத வல்லுநன் நியாயசாஸ்திரி கேள்வி கேட்டு இயேசுவை மடக்கும்போது இயேசு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை தான் இந்த வசனம். லவ் யுவர் செல்ஃப். உன்னை படைத்த தேவனிலும் உன்னிலும் அன்பு கூறு என்பதுதான். இன்று அநேகர் தங்களை தாங்களே சபித்துக் கொள்வார்கள். நான் ஏன் பிறந்தேன், நான் குடும்பத்துக்கு பாரமாயிருக்கிறேன், நான் ஒரு முட்டாள், நான் படிப்பறி இல்லாதவன், ஞானம் இல்லாதவன், நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி என்று தங்களை தாங்களே சபிப்பது சரியா? 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தின்படி நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட மனிதன் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்று உலகில் 8.2 மில்லியன் மக்கள் வாழ்ந்தாலும் உங்களது கைரேகை யார் கைரேகையுடன் ஒத்துப்போவதே இல்லை. உங்கள் உடல் உறுப்புகளை யாராலும் செய்யவும் முடியாது. ஸோ யூ ஆர் தி ஸ்பெஷல். ஆம், நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமான மனிதன்தான். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படிப்பட்ட ஒரு அதிசய சரீரத்தில் தான் வெறும் தேவனும் வாசம் செய்கிறார், நாமே பரிசுத்தாவியின் ஆலயம் என்கிறார். ஆகவே இந்த அற்புத அதிசயமான நம் சரீரத்தை சபிக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து 3 நாள் மலைப்பிரசங்கம் முடித்துவிட்டு ஆவிக்குரிய ஆகாரம் தந்துவிட்டு ஜனங்கள் பசியாயிருப்பார்கள் என்று நமது சரீர தேவையான ஆகாரத்துக்காக ஏற்பாடும் செய்கிறார். ஜனங்கள் ஆவிக்குரிய சாப்பாடும் சரீர சாப்பாடும் சாப்பிட்டு திருப்தியடைந்து உள்ளார்கள். நமது இருதயத்தில் வசிக்கும் பரிசுத்த ஆவி குழந்தை போன்று உள்ளதா அல்லது முதிர்ச்சி அடைந்த நிலவரத்தில் உள்ளதா? ஒருவேளை புதிதாக பிறந்த குழந்தையாக உள்ளதா இருந்தால், இப்படி புதிதாக பிறந்த குழந்தை என்பது புதிய கிறிஸ்துவின் அனுபவம் ரட்சிப்பு பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு போஜனம் கொடாமல் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி பாலை குடிக்க கொடுத்தேன் என்கிறார் பரிசுத்த பவுல். பால் என்பது சத்திய வசனம். சத்திய வசனத்தை அனுதினமும் வாசித்து தியானித்து ஜெபம் செய்து நன்கு கற்றுக்கொண்ட பின் அதன் பின்பு சாலிட் ஃபுட் போஜனம் சாப்பாடு கொடுத்து வளர வைக்க வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம் சரீரம் தேவன் வாசம் செய்யும் சரீரம், ஒரு அற்புத அதிசயமான இடம். இதை சபிக்கவோ திட்டவோ வேண்டாம். முதலில் நம்மில் அன்பு கூறுவோமாக. ஆமென். God bless you.